அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம கல்வி உளவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் முதலாவது அலகில் இருக்கக்கூடிய மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டோடைய பரிணாமங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி மனித வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மனித வளர்ச்சினா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு அற்புதமான பயணம் தான் மனித வளர்ச்சி. அதாவது உடல் வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு மனித வளர்ச்சியை 4 பரிமாணங்களாகவும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒழுக்க வளர்ச்சின்னு 5 பரிணாமங்களாகவும் நம்ம அதை பிரிக்கலாம். ஒவ்வொரு பரிணாமமும் நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது உடல் வளர்ச்சி, அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உடல் வளர்ச்சினா என்ன? ஒரு மனிதன் எப்போ பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து மட்டுமா உடல் வளர்ச்சி? இல்லை, ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்தே உடல் வளர்ச்சி தொடங்குது. அதாவது ப்ரீநட்டால் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குழந்தை கருவாக உருவாகிற டைமில் இருந்தே ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சி தொடங்குது. ப்ரீநட்டால் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருந்து 10 மாதங்கள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் போஸ்ட் நட்டால் ஸ்டேஜில் குழந்தை பிறந்த பின்னாடி பிறந்ததில் இருந்து 2 வயசு வரைக்கும், 2லேருந்து 3 வயசு வரைக்கும் அந்த மாதிரி பிள்ளை பருவம், குழவி பருவம், குழந்தை பருவம் சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜஸாக நம்ம பார்க்கக்கூடியதான் உடல் வளர்ச்சி. இப்போ நம்ம பொதுவாக பிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு குழந்தை சாதாரணமாக பொதுவான ஒரு பங்களிப்பின் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தோடனே எவ்வளோ அங்குலம் இருக்கும்? 19லேருந்து 20 அங்குலம் உயரம் இருக்கும், ஒரு 3 கிலோ எடை இருக்கும், அல்லது 2 கிலோ எடை இருக்கும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாங்க. அடுத்து 0லேருந்து 2 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், அபரிவிதமான உடல் வளர்ச்சி இருக்கும். குழந்தைங்க நடக்கிறது, பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து முதல்ல தாயிலேருந்து கொடுக்கப்படணும். தாய்ப்பால் மூலியமாகவோ திரவ உணவுகள் மூலியமாகவோ அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால் உடல் வளர்ச்சி சீராகவும் சிறப்பாகவும் இருக்குங்க. அடுத்து நம்ம பால்யம் சொல்லக்கூடிய பிள்ளை பருவத்தில் பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி இருக்கும், எலும்புகள், தசைகள் இதெல்லாம் வலுவாகும். இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியின் வீதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் ஓடுறது, நடக்கிறது, இந்த மாதிரியான உடல் இயக்க செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அப்போ வளர்ச்சி நிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் மற்றும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய உடலியல் செயல்பாடுகள் மூலமாக குழந்தையுடைய கை கால் வளர்ச்சியெல்லாம் ரொம்ப வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான விஷயங்களை நம்ம செய்யணும். அடுத்து உடல் அமைப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய குமர பருவம் தான் முழுமையான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு பருவம். அதாவது 11லேருந்து 19 வயசு வரைக்கும் குமர பருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குமர பருவத்தை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். குமர பருவம், முன் குமர பருவம், பின் குமர பருவம் நம்ம பிரிக்கிறோம். இந்த குமர பருவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சி நிலைகள் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான உடல் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் ஏற்படுறதுனால அந்த உடல் வளர்ச்சி மாற்றங்களுக்கு தேவையான உடலியல் செயல்பாடுகள் குழந்தைங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி சூழலில் பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதாரம், சுற்றுச்சூழல் காரணிகள் இதெல்லாமே உடல் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அறிவியல் வளர்ச்சி, மன வளர்ச்சி அல்லது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அறிவு வளர்ச்சின்னு இதை சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா சிந்தித்தல், கற்பனை, நினைவாற்றல் இந்த மாதிரியான உடல் இயக்க செயல்பாடுகளோடு தொடர்புடைய மன இயக்க செயல்பாடுகள் குழந்தை பருவத்தில் வர்றதுனால இந்த பருவத்தில் ஒவ்வொரு குழந்தை பருவம்னா என்ன மாதிரியான அறிவியல் வளர்ச்சி ஏற்படும், மன வளர்ச்சி ஏற்படும். அதாவது மொழியை கற்றுக்கிறது, பொருள்களை வகைப்படுத்துறது, ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்குறது, ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கூறுறது, மறக்கிறது, ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளேயும் அவங்களுக்கு நினைக்கக்கூடிய இன்டர்ஃபியர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே இணைந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் மூலமா குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து இதில் பார்க்கக்கூடிய முக்கியமானது பார்த்திங்கன்னா சமூக வளர்ச்சி. சமூக உறவுகள் குறித்து அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். சமூக உறவுகளாகட்டும், சமூக வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மற்றவர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு திறனாக இருக்கட்டும், உறவுகளை எப்படி உருவாக்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, சமுதாயத்தில் மற்றவங்களோட எப்படி இணைந்து செயல்படுறாங்க, இது எல்லாமே சமூக வளர்ச்சியோட தொடர்புடையது. பொதுவாக குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், சமுதாயத்தோடு இணைஞ்சு செயல்படுறதா இருக்கட்டும், குழு ஒத்துழைப்போடு செயல்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே குழந்தைகளுடைய சமூக மற்றும் கலாச்சார பின்னணியோடு சேர்ந்து அந்த குழந்தைகளுடைய சமூக மற்றும் ஒழுக்க வளர்ச்சி செயல்பாடுகளை மேம்படுத்துதுன்னு நம்ம பார்க்கலாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லலாம், அல்லது மன வெளிச்சி வளர்ச்சின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு தன்னுடைய உணர்வுகளை அடையாளம் கண்டுபிடிச்சிக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி கட்டுப்படுத்தணும், மற்றவங்களுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான செயல்பாடுகள் குழந்தைங்க கிட்ட இருக்குங்க. அடிப்படை மனவெளிச்சிகள், அடிப்படை உணர்வுகள் எல்லாமே இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வாரத்துக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். ஆர்வம், மகிழ்ச்சி, இது எல்லாமே குழந்தைகளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உணர்ச்சி நுணுக்கம் சொல்லக்கூடிய உணர்ச்சி செயல்பாடுகள் குழந்தை பருவத்தில் அதிகமாக இருக்கும். உணர்ச்சி நுண்ணறிவும் இந்த பருவத்தில் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து பரிணாமங்களோட ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய மன வளர்ச்சியாக இருக்கட்டும், ஊட்டச்சத்து சரியான உணவு பராமரிப்பு இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல், கல்வி, சமூகம், இது தொடர்பான சமூக வளர்ச்சியாக இருக்கட்டும், உணர்வுகள் செயல்படக்கூடிய உணர்வுகள் செயல்படக்கூடிய இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய மன வெளிச்சி வளர்ச்சியாக இருக்கட்டும், உடலியல் சம்பந்தமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே இணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்துட்டு மனித வளர்ச்சியில் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித செயல்பாடுகளுக்கும் இந்த மனித வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய உடல் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இணைஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும். நன்றி.